நெய் பிஸ்கெட். இது நம்ம மெட்ராஸ் சமையல் ஸ்டெஃபி மேடமோட ரெசிபி. எனக்கு குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கு ஒரு மெயின் ரீசனே நம்ம மெட்ராஸ் சமையல் தான். அவங்க எந்த ரெசிபிக்கு எந்த பாத்திரம் யூஸ் பண்ணணும், எந்த பாத்திரத்துக்கு எந்த கரண்டி யூஸ் பண்ணணும், அந்த மாதிரியெல்லாம் அவங்க வீடியோஸ் பார்த்து நான் நிறையா கற்றுக்கிட்டேன். அவங்க மோஸ்ட்டாக அந்த ட்ரைப்ளை, உடன் கரண்டி அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அவங்க ரெசிபி எல்லாமே ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஈஸியாக ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. அவங்க எல்லாமே சமைச்சு முடிச்சுட்டு கடைசியில் ஒரு அவ்வளோதான் அப்படி சொல்லுவாங்க. அதில் நம்மளுக்கே ஒரு தைரியம் வந்து சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் போலையே அப்படின்னு தோணும். இந்த பிஸ்கெட்டுக்கு வந்து அவங்க கையிலையே அதை தட்டி பேக் பண்ணி எடுத்திருப்பாங்க, எந்த கிராக்கும் இல்லாமல். எனக்கு கிராக் இல்லாமல் அப்படி தட்டுறதுக்கு வரல. அதனால நான் இதை ரோல் பண்ணி ஃப்ரீசரில் ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீசர்லேருந்து அதை எடுத்து ஒரு கத்தி வச்சு அதை கட் பண்ணி அதை பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நம்ம சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்குக்கெல்லாம் கொடுக்க ரொம்ப நல்லா இருந்துச்சு.